அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கருணையாலே. சாமி, எனக்கு பெரிய எதிரி இருக்கிறான். அவனால் எனக்கு பல துன்பம் நடக்குது. நான் எவ்வளோ சாமியாரை பார்த்துட்டேன், மாந்திரிகம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். எதுவுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல சாமி. இதுக்கு நான் என்ன செய்யுது சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு சொல்கிறது தான். என்னை நாடி வந்து நிர்கதியாக ஆகிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிடும். அவங்களோட எதிரி முக்கியமாக அவங்க அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க, அவங்க உடன் பிறந்த பங்காளியாக தான் இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க. உன்னுடைய நண்பனாக இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட எதிரியை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் எப்படி சாமி நான் எதிரியை வெல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் பிறந்தா எப்போனாச்சும் ஒரு நாள் இறந்து தானே ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். அப்போ உன்னுடைய எதிரி உடைய அவன் இறுதி காலத்தில் எங்கே செல்லுவான் இதை பார்த்துக்கணும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் வெறும் கஷ்டம் யாரை கேட்டாலும் சாமி ஃபோன் அடித்தா, சாமி கஷ்டமாகுது சாமி, சாமி எதிரி தொல்லை தாங்க முடியல சாமி, பணம் கொடுத்தோம் பணம் கொடுக்க மாட்டேறான் சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் பெரும் தொல்லை கொடுக்குறான் சாமி, எல்லாரும் கஷ்டம்ன்றீங்களா? உங்களுடைய எதிரி யாருன்னு தீர்மானிங்க, ஒரு ரெடி பண்ணுங்கள். அவர் ஒரு 80-85 வயசு ஆகிற வரைக்கும் இருப்பாருன்னு வச்சுங்க. நீங்கள் அப்படியே வச்சுங்க. அவருடைய இறந்த பிறகு அவரை எங்கே புதைப்பார்கள், எங்கே எரிப்பார்கள் என்று கண்டுபிடிச்சிங்க. சிம்பிளான வழி, கண்டுபிடிச்சிங்க. நேராக போங்க. அவர் எங்கே எரிக்கப்படுகிறாரோ, எங்கே புதைக்கப்படுகிறாரோ அங்கே ஹரிச்சந்திர சிலை இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஹரிச்சந்திர சிலை இருக்கும். அந்த ஹரிச்சந்திர சிலைக்கு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நானே எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்போ நம்ம உட்காடுறேன் அப்படின்மா டக்குன்னு வரும், டக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்து மக்களும் அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதையும் புரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னா, உன்னுடைய எதிரி கடைசி காலத்தில் யாராக இருந்தாலும், நீ சிஎம்ஆர் பிஎம்ஆர் மந்திரியார் கொலகாரனாரு கொள்ளக்காரனாரு கோடீஸ்வரனாரு பிச்சைக்காரனாரு ஊனமாரு, உன்னை தலையை மேலே தூக்கி ஆடுற பெரிய சாதுவார், எப்படி இருந்தாலும் நானும் ஒரு நாள் சாவதான் போகிறேன். இது உண்மை தானே? அப்படி இருக்கும்போது நான் சாவறேன் அப்படின்னும்போது அந்த உன்னுடைய எதிரி இறக்கும்பொழுது எந்த சுடுகாட்டிலோ எந்த இடுகாட்டிலோ செல்லுவார் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடம்பு இறந்த பிறகு, உன்னுடைய எதிரி இறந்த பிறகு ஹரிச்சந்திரன்கிட்ட 3 வாட்டி சுற்றுவார். அது என்னன்னா, அவர் வாழ்க்கையில் செஞ்ச அனைத்து விதமான தீமையும் நன்மையும் அங்கே ஹரிச்சந்திரத்தில் ப்ளூடூத்தில் காப்பி பண்ணுறோமே அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ சொல்கிறது இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தின் அடிப்படையாக நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடியோ வேணால் நான் ப்ளூடூத் ஆன் பண்ணி இப்படி அடிச்சோன்னே 3 வாட்டி சுற்றும், 4வது வாட்டி உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். இதை நம் மூதாதையர் அப்பே செஞ்சாங்க. அதனால தான் ஹரிச்சந்திரன் முன்னாடி 3 வாட்டி சுற்றுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி போச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உன்னுடைய எதிரி எங்கே கடைசியில் செல்லப் போகிறானோ, எங்கே கடைசியில் அவனுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்களோ, எங்கே அவனுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இவன் எனக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறான், இவ்வளோ டார்ச்சராக இருக்கிறான், இவன்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, இவன்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, இல்லையா என்னான்னு கேளுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஹரிச்சந்திர சிலையில் போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு 3 விதமான அபிஷேகம். நல்ல நல்லெண்ணெய். என்ன சாமி சுடுகாட்டுக்கு போக சொல்றீங்க? ஆமாம், அவன் பிரச்சனை தீருன்னா அங்கே தானே போகணும். கோயில் சுடுகாடு, சிவபெருமான் இருக்கும் இடமே சுடுகாடு தான். அதனால தான் அவர் தாயிற் சிறந்த தயவான தத்துவனேன்னு. அம்மாவோட சிறந்தவன் யாருன்னா சுடுகாட்டில் இருக்கிறவர் சிவபெருமான் தான்.
நீ சாமி கும்பிடாத, கோயிலுக்கு போவாத, எங்கேயுமே போவாத, கடைசியில் எங்கே போவா? அங்கே போய் தானே ஆகணும். அங்கே இருந்து அருள் பாலிப்பார். சுடலை இப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் நால்வர் சொல்கிறாங்க. அந்த சுடலை பொடி பூசியவர் தான் சிவபெருமான். அப்போ அந்த சிவபெருமானுக்கே காவலாளியாக இருக்கக்கூடியவர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் என்பது யாருன்னே இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. சாமி உங்கள் சேனல் பேர் அதானே அப்படின்னாதீங்க. ஹரிச்சந்திரன் என்றால் காந்தியுடைய குருநாதர் தான் ஹரிச்சந்தர். இது யாருக்கும் தெரியாது. எப்படி காந்தியோடைய நேரடி குருநாதரா அப்படின்னா இல்லையா. காந்தி சின்ன பிள்ளையில் போய் நாடகம் பார்க்குறார், ஹரிச்சந்திர நாடகம் பார்க்குறார் அவங்க அம்மா கூட. பார்க்கும்போது அது ஆழ் மனசில் போய் பதிஞ்சு என்ன ஆகுதுன்னா நாமளும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் வந்தது. அப்போ அந்த ஒரு எண்ணம் கிரியேட் ஆகுதுன்னா அவர் தான் குருநாதர். இன்றைக்கி நம்ம பணத்துலலாம் இருக்கிறார காந்தி, அவர் குருநாதர் யாருன்னா ஹரிச்சந்திரர். அவர் தான் சுடுகாட்டில் நிற்பார். அப்போ அவரை போய் நல்லெண்ணெய் அவர் மேலே நல்லா தேய்ச்சி, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தேய்ச்சி தண்ணி எடுத்துன்னு போங்க, மினரல் வாட்டர் கூட எடுத்துன்னு போங்க. இல்லை சாமி எனக்கு எதுவுமே கிடைக்காது, அங்கே ஒன்றுமே நடக்காது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நடக்காது. உன்னுடைய எதிரியை நீ வெல்ல வேண்டும் என்றால் அங்கே போய் தட்டினா இங்கே திறக்கும்னுவாங்களே, அந்த மாதிரி அங்கே தட்டினா இங்கே திறக்கும். இது மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லி, ஒரு பெரிய ஆஃபீஸர், பாண்டிச்சேரியில் பெரிய ஆஃபீஸர், ஒரு பையனை ரொம்ப டார்கெட் பண்ணி இப்படி இங்கே இந்த மாகையை மாற்று, காரைக்கால் மாற்று, ஏனத்து மாற்று, இப்படி மாற்றிக்கினே இருந்தார். அவர் வந்து என்கிட்ட சாமி இந்த மாதிரி என்னோட நான் தாவத்தில் இருக்கும்போது சாமி இந்த மாதிரி பாவம், அவன் சாதாரண மனுஷன், அவனை போய் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க. அவர் சாதாரண லேபர், இவர் பெரிய எம்டியோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் பெரியார். அவர் நினச்சா உடனே மாற்றலாம். அவர்கிட்ட ஒரே இதே தான் சொன்னேன். இதை சொல்லி பயன்பட்டு சாமின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுது. என் பொண்ணு வயசுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஏற்றின்னு போகிறேன் சாமி, நான் எல்லாம் உங்கள் தெய்வாலை, என் தெய்வாலை இல்லைப்பா, சித்தர்கள் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், அது நீ சரியாக செஞ்ச. இது எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். உன்னுடைய எதிரியை நீ வெற்றிக்கொள்ள வேண்டுமா, அவனுடைய இடுகாடும் சுடுகாடும் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அங்கே இருக்கக்கூடிய ஹரிச்சந்திர சிலைக்கு அபிஷேகம் செய்து படையல் வைத்து அரிசி பொடி வைக்கணும். அவுள் பொடி சொல்லுவாங்க தெரியுமா, வாக்கி அரிசி போடுவாங்களா, அந்த மாதிரி பொடியெலாம் வச்சு அவருக்கு தீப தூபம் வெத்தலை காட்டி, சாமி இன்னார் ஊரில் இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி எனக்கு தொல்லை கொடுக்குறாரு, அவரை நீங்கள் தான் அவருடைய கணக்கை கரெக்டாக பார்த்து முடிக்கணும், என் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 சுற்றி சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள். ஜம்முன்னு வெளியே வாங்க, உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்தும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.